UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 80 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக முன்னாள் அமைச்சர் ரமணா தெரிவித்திருக்கிறார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் 80 பேர் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றதாக PV ரமணா தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி இன்று முக்கியமான ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். இதில் 80 பேர் கலந்து கொண்டதாக முன்னாள் அமைச்சர் PV ரமணா தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் PV ரமணா அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 87 மாவட்ட செயலாளர்கள் 80க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 80க்கும் மேற்பட்டவர்கள். அதுதான் ஒரு சிலர் ட்ரெயின்ல வரல, ஒரு சிலர் ஃபிளைட் கிடைக்கல, ஒரு சிலர் லேட்டா வந்தாங்க. எல்லாரும் வந்தாங்க. மேக்ஸிமம் 99% பிரிந்து சென்றவர்கள் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படணும். அந்த மாதிரி அது நேற்று எதிர்மே பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். பொதுக்குழு செயற்குழு கூட்டுவது தொடர்பாக ஏதாவது பேசப்பட்டதா? பொதுக்குழு செயற்படுவது பேசப்படவில்லை. கூடியவர்கள் அதை பற்றி பொதுச் செயலாளர்கள் முடிவு செய்வார்கள். கிட்டத்தட்ட 87 மாவட்ட செயலாளர்கள் 80க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 80க்கும் மேற்பட்டவர்கள். அதுதான் ஒரு சிலர் ட்ரெயின்ல வரல, ஒரு சிலர் ஃபிளைட் கிடைக்கல, ஒரு சிலர் லேட்டா வந்தாங்க. எல்லாரும் வந்தாங்க. மேக்ஸிமம் 99% பிரிந்து சென்றவர்கள் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படணும். அந்த மாதிரி அது நேற்று எதிர்மே பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். பொதுக்குழு செயற்குழு கூட்டுவது தொடர்பாக ஏதாவது பேசப்பட்டதா? பொதுக்குழு செயற்படுவது பேசப்படவில்லை. கூடியவர்கள் அதை பற்றி பொதுச் செயலாளர்கள் முடிவு செய்வார்கள். அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ள சூழலில் இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமையகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கிட்டத்தட்ட 80 பேர் பங்கேற்றதாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவு முன்னாள் அமைச்சர் PV ரமணா தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் ஒரு பக்கம் ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெற்றது. பதவிக்காக சிலர் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றுள்ளனர் என்று தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கட்சிக்கு தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்று தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் K பழனிசாமி. கட்சி எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இக்கட்டான சூழலில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் K பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பதவிக்காக சிலர் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றுள்ளனர் என்றும் எடப்பாடி K பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இன்று எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. தற்போது எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை பார்க்கிறோம். இக்கட்டான சூழலில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் K பழனிசாமி. தேர்தலுக்கு பின்பாக அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், அதிமுகவின் தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு வலியுறுத்துகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மற்றொரு தரப்பு நிற்கிறது. பதவிக்காக சிலர் கட்சிக்கு துரோகம் செய்துள்ளனர் என்று தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே CV சண்முகம், விஜயபாஸ்கர், SP வேலுமணி உள்ளிட்டோரின் கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி பறித்திருக்கிறார். இக்கட்டான சூழலில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் எடப்பாடி K பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். குறைகளை களைந்து கட்சியை வளர்க்க மாவட்ட வாரியாக ஆலோசனை நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.